இறைவனை பாத்தீங்கன்னா உணர்வு கடந்தவன். எந்த ஒரு விஷயத்தாலையும் அவனை எட்ட முடியாது அப்படின்னும் போது நாம பண்ணக்கூடிய யோகம், தவம், சாதனைகள்லாம் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வசமாக்கி கொடுப்பதற்கு, நாம் தூய்மை அடைவதற்கு மட்டும்தான். அது இறைநிலைக்கு போறதுக்கு ஒரு பாத்திரமாகத்தான் ஆகுமே தவிர அது இறைநிலை கிடையாதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப இறைவன்னா யார் அப்படின்றதுனாலதான் சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. இறைவன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுதுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல இருந்து சீக்கிரம் விலகிடும். அப்ப அந்த இறைவன்னா என்ன அப்படின்றதுதான் நம்ம என்னுடைய சேனல்ல அந்த இறைவனை எப்படி அடைவது, அதற்கான பாத்திரங்கள் என்ன, அதற்கான தோத்திரங்கள் என்ன, அந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம சேனல் முழுக்கவே பேசுவோம். அதனால என்னோட நீங்க இணைந்திருங்க. நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தொடர்ந்து வரும். இந்த ஃபர்ஸ்ட் பதிவுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன்னா என்ன அப்படின்றத ஒரு சிறு பாடல் மூலியமா நான் விளக்குறேன். ஆனைக்கை போல அபின அத்விதானந்தமா மோனத்தை வாக்கு மனம் முட்டுமோ, ஞானத்தால் காக்க இருந்தவனை கைமேற் பிறையென்றால் கருதி நீ சிவமா. இதுதான் அந்த பாடல்ல சொல்லக்கூடிய வரிகள். அந்த பாடல் எதை உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணை இருக்கு இல்லைங்களா, ஆணைக்கை போல ஆணைக்கு கையும் ஸ்பரிசம், அதாவது கைதான் பாத்தீங்கன்னா அது ஸ்பரிசம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த உணரணும் அப்படின்னா நம்ம தொட்டு பார்த்து தானே உணர்றோம். அந்த தொடு உணர்வு, அதுவும் அந்த நுகர் உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பரிசமும் பாத்தீங்கன்னா யானைக்கு ரெண்டும் அந்த துதிக்கையில தான் இருக்குது. அது நம்மளை போல மூக்கு தனியா கை தனியா இருக்காது இல்லைங்களா. அப்படி அந்த மோனாதீதத்துல கடைசியில நாதாந்தத்தையும் கடந்த ஒரு நிலையில நமக்கு நாதம் வரை மட்டும்தான் தெரியும், புரியுதுங்களா. நாதாந்தத்துக்கு மேலதான் அந்த இறை நிலையே இருக்குது. அதுதான் முழு நிலை. நீங்க நாதம் வரைக்கும் போனால் கூட நீங்க பாத்தீங்கன்னா பிறவிக்கு காரணமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேர்ந்துடும். அதுலயே கொஞ்சம் மலங்கள்லாம் இருக்கும், புரியுதுங்களா. அதனாலதான் விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் அப்படிலாம் அந்த கேட்டகரியில தான் பிரிப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்ல. இப்ப கடவுள்னா என்ன இந்த பாடல் மூலியமா என்னன்னா, நம்ம ஒரு நிறைநிலை, அதாவது ஒரு சமாதிக்கும் மேல போயிட்டு நம்ம ஹையர் ஸ்டேட்டுக்கு போறோம் இல்லைங்களா, சூப்பர் கான்சியஸ் எல்லாம் தாண்டி பேரண்ட பிரபஞ்ச உணர்வு நிலைக்கு போறாங்க. அந்த பேரண்டத்தோட கலக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போறோம் இல்லைங்களா, அந்த நிலைக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா மோனானந்தம். ரொம்ப ஆழ்ந்த அமைதி. அதை அப்படிதான் விளக்க முடியும் ஒரு வார்த்தையால. அது உணரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இறைவன் உணரக்கூடியவனா அப்படின்னு பாத்தீங்கன்னா உணரக்கூடியவன் தான், ஆனா உணர்வுக்கு அப்பாற்பட்டவன். இதெல்லாம் நீங்க ஒரு வார்த்தையை வச்சு பிடிச்சுக்கிட்டு நீங்க இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரியவே புரியாது, புரியுது. அதனாலதான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, வேதத்தையும் வேதாந்தம், சித்தாந்தம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. கடைசியில உங்களுக்கு அந்த சயின்ஸ் புரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படையா உங்களுக்கு புரிய வைக்கணும், ஒரு கதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு வேடுவனாகப்பட்டவன் ஒரு மானை பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொய் மானை உருவாக்கி அந்த மானை பிடிக்கக்கூடிய அந்த விஷயம் போல நம்மளுடைய பெரியவங்க என்ன பண்ணி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடவுளை தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஆகம முறைப்படி. அதுன்னு ஒரு சயின்ஸ் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த முறைப்படி பாத்தீங்கன்னா அனைத்து மதங்களையும் சார்ந்த பெரியவர்கள் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில்களை நம்ம வழிபடுவதன் மூலியமா நமக்கு அகாமைதி கிடைக்கும் அப்படின்றதுதான். அந்த அகாமைதி நாளுக்கு நாள் விரிவடைந்து அது பிரபஞ்ச பேரண்ட உணர்வோட சேர்ந்து அந்த மோனானந்தத்தை தரும் என்பதால்தான் அதை அமைச்சு வச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயில்கள் அமைக்கப்பட்டதின் நோக்கமே மாறி போயிடுச்சு. சரி, அது வேற சாப்டர், நம்ம அதுக்குள்ளார போக தேவையில்ல, இதுல நிற்போம். இப்ப ஸ்பரிசத்தையும் தொடு உணர்வையும் உணரக்கூடிய அந்த கருவி பாத்தீங்கன்னா ஆணைக்கு ஒரே போல இருப்பதால நமக்கும் பாத்தீங்கன்னா இறைவன் வேற நாம வேற நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு நகர்ந்துச்சுன்னா நாமளும் இறைவனும் ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். இது எப்ப கிடைக்கும்னா நாதத்தை கடந்து மோனானந்தம், அதாவது மோன ஆனந்தம் வெளிப்படும் போதுதான் கிடைக்கும். அதுவும் நாமளும் ஒண்ணு. அந்த பிரிவுல பாத்தீங்கன்னா ஒரு அப்புல ஒரு உப்பு போல, அதாவது கடல் நீர்ல போயிட்டு நம்ம உப்பை கலந்தா எப்படி உப்பு தனியா அந்த தண்ணி தனியா தெரியாதோ அப்படிதான் அந்த ஆனந்தாதீதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்றாங்க. அப்படிதான் இருக்கும். நீங்க என்னதான் ட்ரை பண்ணி பாருங்க, அது எந்த பயிற்சியா இருந்தாலும் சரிதான். நானும் இந்த சேனல்ல நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு வேளை கொடுக்கலாம், அதெல்லாம் உயர்தரமானவை. அப்படி கொடுத்தாலும் கூட அதெல்லாம் இறைநிலையா பார்த்தோன்னா அது இறைநிலை கிடையாது. இறைநிலைக்கு சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஒரு கோடு மாதிரிதான், அந்த வெளிவட்ட பாதை தான். ஆனா அதுக்குள்ளார நீங்க போயிடணும். அதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. எங்கேயோ ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியவங்கள ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்ச மாதிரி அது, புரியுதுங்களா. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இதெல்லாம் எப்படி அடையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்குங்க. அது பேர் தான் விசாரம்.
அதனாலதான் வந்து வள்ளலார் வந்து இகலோக விசாரம் கிடையாது. அதாவது நமக்கு வந்து பொருள் சேர்க்கணும், பொண்ணு சேர்க்கணும், இது வந்து இந்த உலகத்துக்கு தேவைதான். இறைவன் வந்து உங்களுக்கு அறிவிக்கிறார் திருவருள் மூலியமா. எந்த விஷயத்தையும் இந்த உலகத்துல வந்து நீங்க சுயமா உணரக்கூடிய ஆற்றல் கிடையாது. நீங்க இது வரைக்கும் கட்டுறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. நீங்க வந்து இங்க வந்து கத்துக்கிட்டு புதுசா நீங்க வரும்போதே இந்த நாலேஜோட இருந்தீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்க போக போக வந்து நீங்க புரிஞ்சுக்கீங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா போவோம். அப்ப ஒருவனுக்கு ஒரு மனை, அதாவது ஒரு வீட்டு அட்ரஸ் நம்ம காமிக்கிறோம் வச்சுங்களேன். அப்ப அந்த வீட்டு அடையாளத்தை சொல்லி காமிப்பீங்களா? அங்க பாரு, நேரா போனோம்னா லெஃப்ட்ல திரும்பி ஒரு காக்கா படம் போட்டிருக்கோம் அந்த மனை, இல்லைன்னா காக்கா கூட்டமா உட்காந்துருக்கோம் அந்த மனை, அந்த வீடு தான், அந்த அட்ரஸ் தான், அந்த மாமரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அட்ரஸ் தான் வந்து சொல்றோம் இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு தான் காக்கை இருந்த மனையை அவங்க சொல்றாங்க. ஒரு அடையாளத்தை வைத்து ஒரு குறிப்பால் தான் வந்து இறைவனை உணர்த்த முடியுமே தவிர இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அது இறைவன் ஆகாது. புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எது இல்லையோ அதுதான் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு. எது இல்லையோனா எதையெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதோ அதெல்லாம் சிவன் கிடையாதுன்றதுதான் சொல்றாங்க தவிர சிவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கான அர்த்தம் அந்த வரிக்கு கிடையாதுன்றதை நீங்க இந்த பதிவின் மூலியமா உணர்ந்துக்கணும். சிவம்னு ஒண்ணு இருக்கு. எதையெல்லாம் நம்ம சுட்டி காட்டி சிவம் சொல்றோமோ அது சிவமாகாது. எல்லாத்தையும் அறிவிக்கிறது சிவமாகாது. அது அதனுடைய திருவருள். அறிவானும் தான் தான், அறிவிப்பானும் தான் தான். அதனாலதான் ஒன்று அவன், இரண்டு அவன், இன்னருள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இப்ப ஒருத்தனுக்கு ஒரு பிறையை காட்டுறோம் இரவுல. அவன் வந்து வானத்துக்கு மேல பாரு அந்த பிறை நிலா அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா? அந்த பிறையை நம்ம காட்டும் போது ஒரு புதுசா ஒருத்தன் நிலாவை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நட்சத்திர கூட்டங்கள்ல எது நிலா இவர் சொல்றாரு அப்படின்றது புரியாது. அப்ப இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கையை நீட்டி விரலை நீட்டி பாரு என் கைக்கு நேரா பாரு அங்கதான் வந்து நிலா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்படித்தான் நம்ம வந்து குறிப்பால் வந்து உணர்த்த முடியும் அப்படின்றத இந்த பாடலின் மூலியமா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இறைவனை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பால் தான் உணர முடியாது. அதனாலதான் வள்ளல் பெருமானார் கூட உழைவினால் அன்றி இறைவனை அடைய முடியாது. அதாவது தந்திரா தான் நம்ம இறைவன் அடையறதுக்கு ஒரு வழி. ஆனா நம்மளுடைய சொன்னபடி தந்திரா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கான வெளிவட்ட பாதைகள் மட்டும்தான். அதுல ரொம்ப நெருக்கமான வெளிவட்ட பாதை எதுனா நம்ம சன்மார்க்க கொள்கைகள் தான், சைவ சமயங்கள் தான். மற்ற கொள்கைகள்லாம் கொஞ்சம் புறம்புலதான் இருக்குன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானாரே கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள்னா என்ன, யாருன்னு சொல்ல வரல. கடவுள்னா என்னன்றது அந்த பதிவோட நோக்கம். ஃபர்ஸ்ட் என்னன்றதுதான் முக்கியம். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? யாருன்றதுலாம் பொய். அது யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். ஆனா எல்லாமே நிலையானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நாரணனும் நான்முகனும் காணாத புண்டரியும் தான் வந்து இறைவன். ரெண்டு பேரும் அடிமுடி தேடி இறைவனை வந்து காணவில்லை அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தம் ரொம்ப அருமையாவே சொல்லியிருக்குது. புரியுங்களா? இதுதான் இறைவன் அவங்க உணர்த்த முடியல. அதனாலதான் ஒரு அருவுருவ திருமேனி இறைவனுக்கு வச்சுட்டாங்க. அது ஏன் அப்படி இருக்குதுன்னா இன்னொரு ரூபத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? அந்த தத்துவம் அது வேற. நம்ம அதுக்குள்ளார போறதில்ல. ஒருவேளை அது எப்பயாவது எடுத்து பார்க்கும்போது அதை பத்தி பேசுவோம். என்னுடைய குரு சொல்லியிருக்கிறாரு, தண்டு முண்டு செய்யாதீர்கள் தற்பரத்தை ஒரு நாளும் அறிய மாட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? தண்டு முண்டுகள்லாம் நம்ம கஷ்டப்பட்டு நீட்டி முடக்கி அதெல்லாம் நீட்டலும் வழித்தலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துக்கு நம்ம இதை பொருத்தி பார்ப்போம். அதனால பாத்தீங்கன்னா நீங்க எதை உயர்த்தாலும் சரி, எதை உயர்த்தாட்டாலும் சரி, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மனமது செம்மையானால் வாசி இனியை வந்து உயர்த்தவும் தேவையில்லை, தாழ்த்தவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் எனக்கு தெரியும். இந்த இடத்துல கருத்துக்காக சொல்றேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறைவன் அடைய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அடைய முடியாது. அதனால நான் குறிப்பினால் உணர்த்தக்கூடிய வழியே நீ சென்று, இந்த பாடலுடைய அர்த்தம் அதுதான். நீ அப்படியே அங்க வந்து அந்த காட்சியோட கலந்துட்டுனா உனக்கு வந்து அந்த காட்சியும் நீயும் ஒன்னாயிடுவீங்க. அப்படி ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தாதீதம் அதாவது கிடைக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இறைநிலை, அதாவது மோனாதீதம். எது வரைக்கும் செயல்கள் இருக்குதோ அது வரைக்கும் கர்மா இருக்குங்க. அதனாலதான் இறைவன் வந்து செயல்லையும் இருப்பாரு, செயலற்றும் இருப்பாரு. இறைவன் டைரக்டா செயல்ல ஈடுபடுறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் டைரக்டா செயல்ல ஈடுபடவே மாட்டாரு. அவருடைய திருவருள் தான் வந்து செயல்ல ஈடுபடும். அதுதான் அவதாரங்களாகவோ அடிகளாகவோ அடியாராகவோ இல்லை ஏதாவது ஒரு குருமார்களாகவோ உலகத்துக்கு வந்து உங்களுக்கு உணர்த்தி அருளுமே தவிர இறைவன் ஒரு பொழுதும் வரமாட்டார். ஏன்னா இறைவன் வந்து பார்த்தோன்னா எங்கும் நிறைந்தவர், ஓம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்துலயும் அவர் வியாபித்து இருக்கிறதுனால அவரை செப்பரேட் பண்ணவே முடியாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இதெல்லாம் தான் வேதாந்த சித்தாந்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி வியஷ்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனுடைய வார்த்தைகளின் நுண்ணிய பொருள்கள் வழியாகத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறைவனை வந்து நம்ம உணர முடியும். அதனால வந்து இந்த பதிவோட நீங்க வந்து கலந்துட்டால் கூட இந்த நேரமே உங்களால இறைவனை உணர முடியுன்றதை என்னால சொல்ல முடியும். இருந்தாலும் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த மாதிரி பதிவுகள்லாம் வரும். சரி, இந்த பாடல் இன்னும் முடியல, இதனுடைய பொருள் இன்னும் போகும். அப்படி நான் வந்து உங்களுக்கு குறிப்பால் இப்ப உணர்த்தல, காக்கை இருந்த மனை, கைமேல் பிறை, அப்படி ஒரு ஓமை போல ஓமேயமா
சொல்லி இறைவனை வந்து நான் உணர்த்துறதுக்கு முயற்சி செய்வேன். ஆனா நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து உங்க ஞானத்தால நீங்க அறியறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு முயற்சியும் ஒண்ணாச்சுன்னா கண்டிப்பா அங்க இறைநிலை. அப்ப அந்த ஸ்பரிசத்தை உணரக்கூடிய கையும், கந்தத்தை அதாவது வாசனையை நுகரக்கூடிய மூக்கும் வந்து யானைக்கு ஒரே உறுப்பா இருப்பது போல, மோனானந்தத்துல முக்தியில வந்து பாத்தீங்கன்னா இறைவனும் அதாவது சிவனும் ஆன்மாவும் பரமான்மாவும் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல் சொல்ல வந்தாங்க. மனைகள் பலவற்றையும் கடந்து சென்று நீங்க காக்க இருந்த மனையை அடையக்கூடிய ஒரு விஷயம் போல தத்துவங்கள் எல்லாம் நீங்க கடந்து சென்று நீங்க என்ன அடையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைதன்யத்தை அடைவீங்க. உங்களுடைய வீடு எதுனா நீங்க ஆன்மா தான், புரியுதுங்களா? மற்றபடி இந்த உடல் வந்து ஒரு வீடு அப்படின்றதுலாம் ரெண்டாவது பட்சம். ஏன்னா உடல் வந்து பொய். இதெல்லாம் வந்து போக போக உங்களுக்கே புரியும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கர்மா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் உண்மை போல தோணும். அப்ப காக்கை இருந்த மனையை நம்ம அடைஞ்சிட்ட பிறகு சைதன்யம் அதாவது நம்மளுடைய ஆன்மாவை தான் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதுக்கு மேலேயும் சென்று கைமேற்பிறை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இங்கதான் ஒரு பொருள் இருக்குது. அப்ப கைமேற்பிறைனா ஒருத்தர் அறிவிக்க ஒருவன் அறிகிறான்ல அந்த பிறைய, அந்த பிறைதான் வந்து பாத்தீங்கன்னா பரமான்மா சிவம். அப்ப அந்த கை அந்த விரல் அந்த அறிவிக்கிறாருல ஒருத்தர், அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருவுரல். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு திருவுரல்னா என்ன, இறைவன்னா என்ன, ஆன்மானா என்ன, மூணு விஷயத்த உங்களுக்கு புரியக்கூடிய அளவுல தான் இந்த பாட்டை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த மூணுமே புரிஞ்சால்தான் நம்ம வந்து கடவுளை நோக்கி ஒரு பயணத்துக்கு நம்மளால போக முடியும். குறிக்கோள் டெஸ்டினேஷன் இல்லாம நீங்க ஒரு பிரயாணம் தொடங்குறீங்கன்னா எங்க போவீங்க? கண்மூடித்தனமா எங்கேயோ போவீங்க. அதனால குறிக்கோள் வச்சுட்டு அந்த பயணத்துக்கு போனோம் இல்லைங்களா? அப்ப கண் போலும் ஆன்மா, விரல் போலும் திருவருள், பிறை போலும் சிவம் அப்படின்றத நம்ம இதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னன்றதே இந்த பதிவு ரொம்ப நீண்டு போயிடுச்சு. நம்ம அந்த அந்த அளவுக்கு நம்ம விளக்கணும் தான், இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இறைவனை நம்மளால அடைய முடியாது, இறைவனை எப்படி அடையிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப அவசியமா இருக்கும். ஏன்னு வச்சுக்கலாம், இறைவன்னா என்னன்னு தெரிஞ்சா, அதை அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சா, அதை எப்படி அறிந்து கொள்வதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அந்த இறைவனை அனுபவிக்க முடியும். ஏதோ ஒரு பதார்த்தத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அந்த பதார்த்தம் எங்க இருக்கும், அந்த பதார்த்தத்தினோட ருசி என்ன அப்படின்னு தெரிஞ்சால்தானே அது மேல உங்களுக்கு இச்சை போகும். இச்சை போனா நீங்க அதை நோக்கி நடக்க ஆரம்பிப்பீங்கல்ல. அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த எங்க வாங்கின அந்த விஷயத்த அந்த அல்வாவே வச்சுக்கிங்க, அது எங்க வாங்கின அப்படின்னு யார்ட்ட ஒருத்தர் கேட்கணும்ல. நீங்க மண்ணு ஏதாவது ஒரு நார்மலர் ரோட்ல இருந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போவீங்களா? ஒருவேளை போய் எங்கேயாவது அங்கங்க சுத்தி அடையிறது, அது அந்த மாதிரி குறுக்கு இது நான் சொல்ல வரல. ஒரு கரெக்டான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இறைவனை நம்ம வந்து அடைய முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த பாடல். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இச்சை போனா அந்த ருசி போனா அதை தேடி நாம போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது எங்க இருக்குதுன்னு ஒருத்தர் விசாரிப்போம், அவர் வழிகாட்டுவாரு. அவர் காட்டிய வழியில நம்ம போனா அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிடலாம். அதனால இந்த சேனல்ல நான் காட்டுற வழியில நீங்க போனீங்கன்னா நிச்சயமா இறைவனை உங்களாலையும் அடைய முடியும். அதனால நம்மோடு இணைந்திருங்கள். கருணை தான் சிவம், சிவம் தான் கருணை. அதனால வந்து கருணையும் சிவமும் பொருள் என காண்க, மற்றதெல்லாம் மருள் நெறி என்று கண்டு எப்பொழுதும் உங்க வாழ்க்கைய ஒரு அமைதியா வச்சுக்கங்க, சந்தோஷமா வச்சுக்கங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி.